வெல்கம் பேக் டு 6 to 60 யூடியூப் சேனல். நம்ம ஏஎம்ஏஎன் வரையும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஏபி பார்க்கலாம். அதுக்கான வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்பார்ட். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். பிஏஆர்டி பார்ட், இதை வந்து சேர்த்து அப்பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து தவிர. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை தவிர நம்ம மீதியெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம்ல, அது வந்து அப்பார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எப்பிங். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். பிஐஎன்ஜி பிங், இது வந்து சேர்த்து எப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து குரங்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஏப்ரன். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். பிஆர்ஓஎன் ப்ரன், இது வந்து சேர்த்து ஏப்ரன் நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து கவசம். இப்போ வந்து நம்ம குக்கிங் ஷோலாம் இருக்குல்ல, குக் வித் கோமாளி, மாஸ்டர் செஃப், அதிலலாம் பார்த்திங்கன்னா கோல்டன் ஏப்ரன், பிளாக் ஏப்ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் வந்து நம்ம ஏப்ரன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளே. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏபி அப், பிஎல்ஒய் ப்ளே, இதை வந்து சேர்த்து அப்ளேன்னு எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து விண்ணப்பிக்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன்னு கேட்போம்ல, அதுக்கு வந்து அப்ளை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பெக்ஸ். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். பிஇஎக்ஸ்பெக்ஸ், இதை வந்து சேர்த்து அப்பெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து உச்சம் அப்படின்னு அர்த்தம். நம்ம பிஎஸ்எல்விலாம் கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, அதில் வந்து இந்த அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். வந்து அப்பீஸ். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். பிஐஇசிஇ பீஸ், இதை வந்து சேர்த்து அப்பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து ஏ பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் சேர்த்து அப்பீஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து ஒவ்வொன்றாக. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம சொல்லலாம். கைஸ், பீஸ் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது. பிஇஏசிஇ பீஸ் அப்படின்னா நிம்மதின்னு அர்த்தம். பிஐஇசிஇனா ஒவ்வொன்றாகன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து அப்ரைஸ். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏபிஅப், பிஆர்ஏஐஎஸ்இ ப்ரைஸ், இதை வந்து சேர்த்து அப்ரைஸ் நம்ம சொல்லுவோம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து மதிப்பீடு. நம்ம வந்து மார்க்கெல்லாம் எவால்யூவேட் பண்ணுவோம்ல, ஒரு பர்சனை எவால்யூவேட் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து அப்ரைஸுங்கிற வேர்டு வந்து ஆப்டான வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கைஸ், நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ரைஸுங்கிறது ஏபிபிஆர்ஏஐஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, ஏபிபிஆர்ஐஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ப்ரைஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிஆர்ஐஎஸ்சி வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்க்கலாம். ஏபி தனியாக பிரிச்சிடணும், பிஆர்ஐஎஸ்சி தனியாக பிரிச்சிடணும். இதை வந்து அப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா மேம்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். மேம்படுத்துதல்னால் அப்டேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆதார் கார்டெலாம் அப்டேட் பண்ணுவாங்கள்ல, நியூ ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வருவாங்கள்ல, அதை தான் வந்து அப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அப்லோம். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏபி தனியாக பிரிச்சிடணும், எல்ஓஎம்பி லோம், இதை வந்து சேர்த்து அப்லோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தயக்கம் அப்படிங்கிறது இதோட தமிழ் மீனிங். நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அந்த ட்ரே எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த கை நடுங்குது பாருங்கள், அதை தான் வந்து நம்ம வந்து அப்லோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பார்ட். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஏபிஎப், பிஓஆர்டி பார்ட், இதை வந்து நம்ம சேர்த்து அப்பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து பங்களிப்பு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம்னா பார்ட்டிசிபேட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இன்னொரு வேர்டு தான் அப்பார்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிங். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏபிஎப், டிஐஎன்ஜி டிங், இதை வந்து சேர்த்து ஆப்டிங் நம்ம எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து பொருத்தமான அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இந்த ட்ரெஸ் உனக்கு ஆப்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம சொல்லலாம். ஆப்டிங் வேறு, ஆக்டிங் வேறு. ஆக்டிங்னா ஏசிடிஐஎன்ஜி, ஆக்டிங்னா நடிக்கிறது, ஆப்டிங்னா பொருத்தமான. நெக்ஸ்ட்டு வந்து அப்பீட். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். பிஹெச்ஐடி பிட், இது வந்து சேர்த்து அப்பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து அஸ்வினி. இது வந்து இது வந்து இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சி தான் வந்து அப்பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பிலேட். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஏபிஎப், பிஇஎல் பெல், எல்ஏடிஇ லேட், இதை வந்து சேர்த்து அப்பிலேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து மேல்முறையீடு. இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் வந்து சரியாக இல்லைன்னா நம்ம ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணுவோம்ல, மேல்முறையீடு பண்ணுவோம்ல, அது மேல்முறையீடு பண்ணுற எல்லாமே வந்து அப்பிலேட் கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏபிஎஃப், பிஓஐஎன்டி பாயிண்ட், எம்இஎன்டி மென்ட், இதை வந்து சேர்த்து அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து நியமனம் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம சொல்லலாம். அண்டு இன்னொன்று அட்மிட் வேறு, அப்பாயின்மெண்ட் வேறு. அட்மிட்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்பாயின்மெண்ட்டுனா நியமனம்னு அர்த்தம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.